Welcome students, welcome viewers. This is 8th standard bridge course English module. In this video, we'll learn day 10 common usages. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து common usage சொல்லக்கூடிய acronym, palindrome இதெல்லாம் பார்க்க போறோம். Students, common usageல first பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனா கொடுத்திருக்காங்க. Rearrange the following jumbled letters to make a word which is currently spoken. இப்போ சூழ்நிலையில இப்ப இருக்கிற சூழ்நிலையில currently spoken பேசப்படுகின்ற வார்த்தைகள் என்ன அப்படின்னா நம்பர் 1 பாருங்க URISA இது உச்சரிப்பு வந்து முடியாது. இதெல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வேர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஜம்பிள்ட் ஆயிருக்கு. ரீஅரேஞ்ச் பண்ணனும். செகண்ட் பாருங்க ISOPVIET இதுவும் நம்ம படிக்க முடியாது. இந்த வேர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் ஜம்பிள்ட் ஆயிருக்கு. தேர்ட் பாருங்க ATYS அப்படின்ற வேர்டும் MHEO டூ வேர்ட்ஸ் இருக்கு. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஜம்பிள் ஆயிருக்கு. இது நம்ம என்ன செய்யணும் அரேஞ்ச் பண்ணனும். ஃபோர்த் பாருங்க OCORAN இது வந்து இந்த ஃபோர்த் வேர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் ஜம்பிள்ட் ஆயிருக்கு. இது நம்ம என்ன செய்யணும் இதுவும் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணனும். அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. முதல்ல URISA என்ன கிடைக்கும் நமக்கு பாருங்க வைரஸ். VIRUS ஏன்னா இப்பதான் வந்து முக்கியமா இந்த பேண்டமிக் பீரியட்ல இது வைரஸ் ஒரு காரணமா இருக்கு. ISOPVIET அப்படி இதை வந்து நம்ம ரேஞ்ச் பண்ணா கிடைக்கும் பாசிட்டிவ். ஓகே பாசிட்டிவ். அதே போல ATYS MHEO இதை வந்து ரேஞ்ச் பண்ணோம்னா ஸ்டே ஹோம். OCORAN என்னவா இருக்கும் யோசனை பண்ணுங்க பார்க்கலாம். OCORAN ஓகே கொரோனா CORONA. ஆக ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜம்பிள்டு லெட்டர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது வேர்ட்ஸ் கிடைக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி 1 பாருங்க. ஆக்டிவிட்டி 1 வந்து anagram. ஓகே அந்த anagram அப்படின்னா என்ன? an anagram is a word or phrase. இது வந்து ஒரு வார்த்தையா இருக்கலாம் ஒரு phrase இருக்கலாம். formed by rearranging letters or another word or phrase. ஒரு வேர்ட் இருக்கு அந்த வேர்டை வந்து அந்த phrase நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா இன்னொரு வேர்டு கிடைக்கும். ஒரு வேர்ட் ஆர் phrase அந்த லெட்டர்ஸ் எல்லாம் இன்னொரு வேற மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா இன்னொரு வேர்டு கிடைக்கும். இதை என்னன்னு பேருது anagram சொல்லுவாங்க. Anagrams can be useful by helping a learner. எதுக்கு become aware of both spelling and spelling patterns. ஸ்பெல்லிங்கும் ஸ்பெல்லிங் பேட்டர்ன்ஸுக்கும் ஒரு அவேர் ஹெல்ப் பண்ணுது நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க worth WORTH வர்த்ன்னு இருக்கு. இந்த வர்த்துடைய ஒவ்வொரு லெட்டர்ஸும் நம்ம வந்து லெட்டர்ஸ் சேர்க்க முடியும், லெட்டர்ஸை விடுபட முடியும். இதே லெட்டர்ஸ்ல மாற்றி நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் த்ரோ கிடைக்குது. ஓகேவா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அனகிராம் சொல்லுவோம் நம்ம. ஓகே அதே போல பாருங்க லிசன் இந்த வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்க்க முடியும் மாற்ற முடியும். அந்த லெட்டர்ஸே பயன்படுத்திட்டு இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணலாம். என்ன வேர்டு சைலண்ட். ஓகே அதே போல பாருங்க ஃப்ரைடு அதுக்கு வந்து ஃபயர்டு. ரேஸ் அதுக்கு வந்து கேர். ஓகேவா வேர்டு அதே பாருங்க 4 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதே இந்த 4 வேர்ட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு லெட்டர்ஸையும் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்றோம். பண்ணோம்னா வேற ஒரு வேர்டு கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன அனகிராம். ஓகே பாருங்க ஸ்கூல் மாஸ்டர் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். என்ன கிடைக்கும் பாருங்க த கிளாஸ் ரூம். ஓகே ஸ்டடி டஸ்டி. ஓகேவா சரி. ஆக்டிவிட்டி 2 பாருங்க அக்ரோனைம். என்ன அக்ரோனைம் பாருங்க who declared corona as a pandemic. பேண்டமிக்ன்றது கொரோனா இல்லையா அந்த கொரோனா பேண்டமிக் அப்படின்றது யார் டெக்ளேர் பண்ணதாரு who யாருன்னு கேட்குறாங்க. அது ஆன்சர் பாருங்க who declared corona as a pandemic. என்ன வித்தியாசம் பாருங்க. இந்த whoக்கு என்ன ஸ்பெல்லிங் பாருங்க WHO. இந்த whoக்கும் WHO தான். பட் இந்த who பாருங்க WHO கேபிட்டல் இருக்கு. கேபிட்டல் இருக்கு அப்படின்னா நம்ம உச்சரிக்கிறோம். இப்போ டபிள்யூக்கு ஒரு மீனிங் அதாவது ஒரு வேர்டு ஒரு W அப்படின்ற லெட்டருக்கு ஒரு வேர்டு இருக்கு. H அப்படின்ற லெட்டருக்கு வேர்டு இருக்கு. O அப்படின்ற லெட்டருக்கு ஒரு வேர்டு இருக்கு. 3 வேர்ட்ஸ் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இது வந்து who அப்படின்றது ஒரு இன்ட்ராகேட்டிவ் வினாவை கேட்கக்கூடிய ஒரு சொல். ஆனால் இந்த whoன்றது ஆன்சர். அப்போ WHO அப்படின்ற ஒரு தனித்தனி வேர்டு இருக்கிற அதை நம்ம வந்து ஒன்றா உச்சரிக்கிறோம் ஹூன்னு உச்சரிக்கிறோம். ஓகேவா பாருங்க W அப்படின்றது வேர்ல்டு, H அப்படின்றது ஹெல்த், O அப்படின்றது ஆர்கனைசேஷன். அப்போ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சுருக்கம் தான் ஹூன்னு சொல்கிறோம். நம்ம WHOன்னு சொல்கிறது இல்லை ஹூன்னு சொல்கிறோம். அதுதான் அக்ரோனிமி அப்படின்றது. A short word that is made from first letters of group of words. ஷார்ட் வேர்டு நம்ம வந்து ஒரு வார்த்தையை உருவாக்குறோம். அந்த வார்த்தையை எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கிற எத்தனை லெட்டர்ஸ் எத்தனை வேர்டு இருந்தாலும் சரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் எத்தனை வேர்ட்ஸ் இருந்தாலும் சரி அந்த வேர்ட்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து ஒரு வேர்டு உருவாக்குறோம்.
எத்தனை வேர்ட்ஸ் இருந்தாலும் அந்த வேர்ட்ஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து ஒரு குரூப் ஒரு வேர்டை உருவாக்குறோம். அதுக்கு பேர் என்ன? அக்ரோனைம். பாருங்க, ISRO. நம்ம ISRO இஸ்ரோன்னு சொல்றோம். நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? இஸ்ரோ. அப்போ I ஃபார் என்ன? இந்தியன், S ஃபார் ஸ்பேஸ், R ஃபார் ரிசர்ச், O ஃபார் ஆர்கனைசேஷன். அப்போ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகே, இன்னொரு உதாரணம் பாருங்க, நாசா. ஓகே, N அப்படின்றது நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா. ஓகேவா? இதை நம்ம அக்ரோனைம் சொல்றோம் நம்ம. சரி, அடுத்து போவோமா? ஹோமோஃபோன். வாட் இஸ் ஹோமோஃபோன்? எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம ஒரு இந்த வேர்ட்ஸ் படிச்சு பார்ப்போம். இதை பாருங்க, செல். செல் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, ஹியூமன் செல், ஜெயில், ரூம். ஹியூமன் செல்னு சொல்லுவோம். இன்னொரு செல் அப்படின்னா ஒரு ஜெயிலோ ரூமையோ சொல்லுவோம். இன்னொரு செல் பாருங்க. செல் அப்படின்றது என்ன மீனிங்? ஹி செல்ஸ் வெஜிடபிள்ஸ். இது வந்து வெர்பா இருக்கு. ஓகேவா? ஹி செல்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற என்னவா இருக்கு? வேர்பா இருக்கு. இது நவுனா இருக்கு. என்ன நவுனு? நவுன் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல், வெர்ப் அப்படின்றது வினைச்சொல். விற்றல் அப்படின்ற மீனிங்ல வருது. அப்போ பாருங்க, உச்சரிப்பு பாருங்க, செல்லு செல் ஒரே உச்சரிப்பு, ஆனா மீனிங் வேற. இது பேர் தான் ஹோமோஃபோன். உச்சரிப்பு ஒன்னா இருக்கும், மீனிங் வேறையா இருக்கும். ஓகேவா? இன்னும் சில மாடல் பார்ப்போமா? பாருங்க, நோ, நோ. ஓகேவா? ரெண்டும் வந்து ஸ்பெல்லிங் வித்தியாசமா இருக்கு. KNOW ஸ்பெல்லிங் வேற, நோ ஸ்பெல்லிங் வேற. உச்சரிப்பு ஒன்னா இருக்கு, ஆனா மீனிங் என்ன இருக்கும்? மீனிங் வேற. நோன்ற மீனிங் வேற, நோன்ற மீனிங் வேற. ஓகே, அதே போல பாருங்க, மீட், மீட். ஓகே, அதே போல ஹியோ, ஹியோ. உச்சரிப்பு ஒன்னா இருக்கு. ஓகேவா? ஸ்பெல்லிங் வேற, மீனிங் வேற. இதுக்கு பேர் என்ன? ஹோமோஃபோன் சொல்றோம் நம்ம. சரி பாருங்க, அப்படி பார்த்தோம்னா இதோட டெஃபினிஷன் என்ன? A word that is pronounced the same, ஒரே மாதிரி உச்சரிக்கிறோம் as another word but has different spelling and meaning. மீனிங்கும் வேற மாதிரி இருக்கும், ஸ்பெல்லிங்கும் வேற மாதிரி இருக்கும், ஆனா pronunciation ஒண்ணா இருக்கும். இது பேர் என்ன? ஹோமோஃபோன். இது ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, சைட், சைட். ஓகே, நைட், நைட். மீனிங் வேற, ஒவ்வொன்றுக்கு மீனிங் வேற. மீனிங் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உதாரணம் வந்து பார்த்தோம்னா இது மீனிங் சொல்லியாச்சு. நோனா ஐ நோ யூ, அறிகிறேன் அல்ல அறிந்தேன். ஓகேவா? இந்த மாதிரி சொல்றதுக்கு நோ. நோனா இல்லை. மீட்னா சந்தித்தல். இந்த மீட்டுக்கு இறைச்சி. ஹியர்னா கேட்கறது. ஹியர்னா இங்கே. சைட்னா இடம். இந்த சைட்னா பார்வை. நைட்னா இரவு. இந்த நைட் அப்படின்னா வீரன் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? இது நம்ம ஹோமோஃபோன் சொல்லுவோம். அடுத்து போவோமா? ஆக்டிவிட்டி 4 என்ன அப்படின்னா ஹோமோனைம். ஹோமோனைம்னா என்ன? சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஐ ரிங் த பெல். ரிங் த பெல். ஐ சப்ஜெக்ட், ரிங் வெர்ப். நான் ஒரு பெல், நான் வந்து அந்த பெல் அடித்தேன். ஐ ரிங் த பெல். அதே போல் ஐ ஹாவ் எ ரிங். நான் ஒரு ரிங்கை வச்சிருக்கேன் அப்படின்றது. இந்த ரிங் அப்படின்னா ஒரு செயலை குறிக்குது. இந்த ரிங் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்குது, ஆனால் மீனிங் வேறு. ஸ்பெல்லிங் பாருங்கள், RING. ரிங் அப்படின்றதுக்கும் இந்த ரிங் அப்படின்றது ஒரே சேம் ஸ்பெல்லிங். ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்குது, ஒரே மாதிரி உச்சரிப்பு ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் மீனிங் மட்டும் வேறு. மீனிங் மட்டும்தான் வேறு. ஓகேவா? அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹோமோனைம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? MR of bat is very strong. கிரிக்கெட் பேட் சொல்லுவாங்கல்ல, அந்த பேட், MR of bat அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றோம். Someone says corona spreads through bats. ஓகேவா? இந்த பேட்ன்றது மட்டை, கிரிக்கெட் அடிக்கிறோம்ல மட்டை. இந்த பேட் அப்படின்றது ஒரு ஓவால்னு சொல்கிறோம் இல்லையா? ஓவால் மூலமாக வந்து கொரோனா பரவுதுன்ற சில சொல்கிறாங்க. ஓகேவா? ஆக அது முக்கியம் இல்லை. இந்த பேட் அப்படின்றது என்னது? ஒரு மட்டை. இந்த பேட் அப்படின்றது ஓவால். இந்த ரிங்ன்றது மணி அடித்தல். இந்த ரிங்ன்றது வளையம். பாருங்க, பேட்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங், உச்சரிப்பு ஒன்றா இருக்குது, ஆனால் மீனிங் வேறையாக இருக்குது. இதுக்கு பேர் என்ன? ஹோமோனைம். என்ன டெஃபினிஷன் என்ன? அப்போ a word that is spell or pronounce like. ஸ்பெல்லும் சரி, ஸ்பெல்லிங்கும் சரி, ப்ரொனவுன்ஸும் சரி ஒரே மாதிரி இருக்கும். லைக் another but that has different meaning. ஆனால் மீனிங் ஒன்றா இருக்கும். ஓகே, இதை ஹோமோனைம் சொல்லுவோம். இன்னும் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க, அட்ரஸ், அட்ரஸ். அதே போல் ரைட், ரைட். மேட்ச், மேட்ச். பேண்ட், பேண்ட். மீனிங் பாருங்க, அட்ரஸ் அப்படின்றது என்ன மீனிங்? ஒரு அட்ரஸுக்கு விலாசம் சொல்லுவாங்க. இன்னொரு அட்ரஸுக்கு பேசுறது. அட்ரஸ், ஷி அட்ரஸ் ஆல் த லீடர்ஸ் அப்படின்ட்டு அட்ரஸ் பண்ணுறது, பேசுறது. ஓகேவா? வரவேற்பை சொல்றதல், அதை அறிமுகப்படுத்துதல் சொல்லுவாங்க. இந்த இது வந்து அட்ரஸ் அப்படின்றது நவுனு, அதாவது விலாசம். இந்த அட்ரஸ்ன்றது வேர்ப். சரி, இந்த ரைட் அப்படின்றது சரின்னு அர்த்தம், சரி, கரெக்ட். இந்த ரைட்ன்றது வலது பக்கம். இந்த மேட்ச் அப்படின்றது விளையாட்டு. இன்னொரு மேட்ச்ன்றது ஈக்குவல் டு, மேட்சாக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஈக்குவல் டு. இந்த பேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, பேண்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா
நம்ம ரப்பர் பேண்ட் சொல்கிறோம் இல்லையா, ரிங்குமா இருக்குமே ரப்பர் பேண்ட். இந்த பேண்ட் இன்னொரு பேண்ட் அப்படின்றது கூட்டம். யார் கூட்டம்? ஒரு இப்போ வந்து பேண்டு வாத்தியம் சொல்கிறாங்க இல்லையா, பேண்ட் வாத்தியம். ஆர்மிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா சரி, இல்லை பேண்ட் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்தாங்களா பேண்டுன்னு பேர். ஸோ இது பாருங்கள், ஸ்பெல்லிங் ஒன்றா இருக்குது, உச்சரிப்பு ஒன்றா இருக்குது, ஆனால் மீனிங் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆக்டிவிட்டி 5 என்னது? பாலிண்ட்ரம். பாலிண்ட்ரம் என்னது அப்படின்னா மீனிங் என்ன பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி பாருங்கள், ஹூ ஆர் இன் யுவர் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி யாராக இருக்காங்க? அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, மாம் இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஹியர் அம்மா அப்படின்றத பார்த்தோம்னா இந்த ஏவுக்கு நம்ம 1 வச்சுக்குவோம், 1. இந்த எம்முக்கு 2, இந்த எம்முக்கு 3, இந்த எம்முக்கு 4 வச்சுக்கலாமா? சரி, நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை இந்த 4 3 1 2 2 1 ரிவர்ஸை கொண்டு வருவோம். எப்படி ரிவர்ஸா? அம்மா அப்படின்றத பாருங்கள் 4 3 2 1 ரிவர்ஸாக கொண்டு வருவோம். ரிவர்ஸாக கொண்டு வந்தோம்னா பாருங்கள், அதே தான் வருது, சேம் தான், சேம் வேர்டு வருது. இதுக்கு பேர் என்ன? பாலிண்ட்ரோம். அதே போல் பாருங்கள், மேடம். அந்த மேடம் வந்து நம்ம ரிவர்ஸாக கொண்டு வந்தோம்னா அதே மேடம் தான். ஓகேவா? அப்போ என்ன டெஃபினிஷன் என்ன? A word, phrase or sequence that reads the same backwards as forwards. அதை ஃபார்வேர்டில் படித்தாலும் சரி, பேக்வேர்டில் படித்தாலும் சரி, ஒரே வேர்டு தான் குறிக்கும். அதுக்கு பேர் என்ன? பாலிண்ட்ரோம். நம்ம தமிழில் சொல்லுவோம் விகட கவின்னு சொல்லுவோம் இல்லையா, விகட கவி. அதே போல் இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து எவாலுவேஷன் வருவோம். என்ன எவாலுவேஷன் பாருங்கள், வாட் இஸ் அனகிராம், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதுதான். An anagram is a word or phrase formed by rearranging the letters or another word or phrase. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, சிஆரி கேர், அதை அரேஞ்ச் பண்ணோம்னா ரேஸ், ஆர் இயர், எர்த் ஹார்ட். ஓகே, வாட் இஸ் அக்ரோனைம், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். An acronym is a shortened form of a phrase and is usually made up of the initial letters of that phrase. Initial letters ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சுட்டு ஒரு வேர்டோ ஃப்ரேஸை உருவாக்குறது. எக்ஸாம்பிள் பாருங்கள், நியூஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரே வேர்டு. இல்லை ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன இருக்கும்? ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு வேர்டு இருக்கும். நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அண்டு சவுத்து. சிம் பாருங்கள், சிம்ன்றது நம்ம உச்சரிக்கிறோம். சப்ஸ்கிரைபோ ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். லேன் அப்படின்றது லோக்கல் ஏரியா நெட்வொர்க். வேட் அப்படின்றது வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் ஹோமோனைம், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். 2 or more words having the same spelling, ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் இருக்கும், அண்ட் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங், ஆனால் மீனிங் வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, பிரைட் அப்படின்றது வெரி ஸ்மார்ட் ஆர் இன்டெலிஜென்ட், சுறுசுறுப்பாக இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லுவோம். பிரைட் அப்படின்றது ஃபில்டு வித் லைட், பிரகாசமாக இருக்குன்றது. எக்ஸ்பிரஸ் அப்படின்றது சம்திங் டன் ஃபாஸ்ட், வேகமாக போகுதுன்னு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கேள்விப்பட்டீங்கல்ல. எக்ஸ்பிரஸ் அப்படின்றது கன்வே, வெளிப்படுத்துன்னு அர்த்தம். கைண்ட் அப்படின்றது டைப், வகை. இன்னொரு கைண்டுக்கு அன்பு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் ஒன்றா இருக்கும், உச்சரிப்பு ஒன்றா இருக்கும், ஆனால் மீனிங் வெவ்வேறையாக இருக்குது. இது பேர் என்ன? ஹோமோனைம். வாட் இஸ் ஹோமோஃபோன், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். ஹோமோஃபோன் என்ன? ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் சேம் ப்ரொனன்சியேஷன். இது என்ன அப்படின்னா அது வந்து உச்சரிப்பு ஒன்றா இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், ஆரிஜின்ஸ் ஆர் ஸ்பெல்லிங் வெவ்வேறையாக இருக்கும், மீனிங் வெவ்வேறையாக இருக்கும், ஆனால் உச்சரிப்பு ஒன்றா இருக்கும். பாருங்கள், ப்ளூ. ஓகேவா? அடுத்து வந்து டியூ, சன். என்ன மீனிங்? ப்ளூனா என்ன மீனிங்? ப்ளூ அப்படின்றது நீல கலர். இன்னும் ப்ளூ அப்படின்னா ப்ளோனுடைய பாசன்ஸ். ப்ளூனா ஊதுன்னு அர்த்தம், ஊது. டியூ அப்படின்னா நம்ம வந்து தவணைன்னு சொல்லுவாங்க. டியூ அப்படின்றது உன்னுடைய டியூ கட்டியாச்சான்னு ஒரு மீனிங் இருக்கும். உன்னுடைய முறைன்னு சொல்றதுக்கு வரும். இந்த டியூனா பனித்துளி. சன் அப்படின்றது தெரியும், மகன். சன் அப்படின்னா சூரியன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வாரியாக இருக்குது, மீனிங் வாரியாக இருக்குது, ஆனால் உச்சரி மட்டும் ஒன்றா இருக்குது. பேர் என்ன? ஹோமோஃபோன் சொல்லுவோம் நம்ம. அடுத்து பாருங்கள், வாட் இஸ் பாலண்ட்ரோம், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். என்ன பாலண்ட்ரோம் அப்படின்னா எ வேர்டு, ஃப்ரேஸ் ஆர் சீக்வன்ஸ் எது வேணாலும் சரி, தட் ரீட்ஸ் த சேம் பேக்வேர்ட்ஸ் அஸ் ஃபார்வர்ட்ஸ். அது முன்னாடி படித்தாலும் சரி, பின்னாடி படித்தாலும் சரி, ஒரே மாதிரியாக இருக்கும். பாருங்கள், சிவிக், CIVIC, ஃபார்வர்ட். பேக்வேர்டு பாருங்கள், அது CIVIC, ஒரே மாதிரி இருக்கா? இது மீனிங்லாம் முக்கியம் இல்லை, ஸ்பெல்லிங் மட்டும் தான் படிக்கிறது. லெவல், LEVEL. ரெஃபோ, REFER, ரெஃபோ. அதே போல் நூன், NOON, நூன். ஓகேவா? பாருங்கள், DEED, டீட். புல்லப், PULLUP, புல்லப். ஓகே, மலையாளம், MALAYALA, மலையாளம். MOM, மோம். டாப், ஸ்பாட், TOP, டாப், SPOT, ஸ்பாட். ஓகேவா? இது பாருங்கள், முன்னாடி படித்தாலும் பின்னாடி படித்தாலும் சேம் ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி வருது. பேர் என்ன? பாலிண்ட்ரியம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்களா, இது வரைக்கும் அக்ரோனைம்ஸ், பேலண்ட்ரோம்ஸ், ஹோமோஃபோன், ஹோமோனைம்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்தோம்னா ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேவா? இதெல்லாம் வொக்காபுலரி சம்மந்தப்பட்டது, சொற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. சொற்களஞ்சியம் பெருகுவதற்காக நம்ம காமன் யூஸாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா நல்லா பழகுங்க. இது ஒரு விளையாட்டமாக நம்ம எடுத்து என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.